மேன்செஸ்டர் யுனைடெட் அட் ஃபுல்லம் 3-2ன்னு கேம் முடிஞ்சிருக்கு. 3 கேமாக தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வரோம் மேன்செஸ்டர் யுனைடெட். பிராயன் எம்பூமுக்கு பெனால்ட்டி ஏன் கிடைக்கல? ஹாரி மெகுயர் டேக்கிள் பண்ணதுக்கு பெனால்ட்டி கொடுத்துருக்கணுமா ஃபுல்லம்க்கு? வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோம். நான் உங்கள் கிறிஸ். வெல்கம் பேக் டு செமகோல் சேனல். வணக்கம் மக்களே, மீண்டும் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து 3 வெற்றிகளாக குவித்து தள்ள மான்செஸ்டர் யுனைடெட் ரசிகர்களுக்கும் கிளப்பின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 கேமாக தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாகவே இதை பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ மொதல் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைனப்பில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பேட்ரிக் டோகு பதிலாக மேத்யூஸ் குன்ஹா வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதில் நான் கொஞ்சம் ஆவலவாக இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி டோர்கு அந்த பொசிஷனில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினார்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமில் மேத்யூஸ் குன்ஹா என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது எனக்குமே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆனாவே அதை பூர்த்தி செய்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் வந்தாலும் சொல்லலாம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் மட்டமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு தரமான கேமை தான் கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ லைனப்பில் எந்த மாற்றமே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ளே எப்படி வேறு ஏதாவது வித்தியாசமாக அணுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. வழக்க போலவே நம்ம மேன் சிட்டி கிட்ட எப்படி விளாண்டோமோ, அதாவது ஆர்சனல் கிட்ட எப்படி விளாண்டோமோ அதே மாதிரி தான் விளாண்டோம். ஆனால் எனக்கு இதில் சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இப்போ மேன் சிட்டி கிட்ட ஆர்சனல் கிட்ட நம்ம பெரிய கிளப்பு கிட்ட ஆதிக்கம் செலுத்தினாலும், அதாவது பால் பொசிஷனிங்கு பந்து நம்ம காலில் இல்லைனாலும் டிரான்சாக்ஷனில் நம்ம ரொம்பவே அதாவது அதிரி புதிரியாக இருந்தோம். ஸோ இந்த மாதிரி கேமுக்கு சின்ன கிளப்புன்னு சொல்லலாம். ஃபுல்லம் சின்ன கிளப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி வைஸ் மான்செஸ்டர் யுனைடெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லம் கொஞ்சம் கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கிளப்புக்கிட்ட நம்ம அணுகும் போது எனக்கு இருந்த ஒரே கேள்வி என்னன்னா, ஒருவேளை நம்ம பொசிஷனை மோஸ்ட்டாக வச்சுக்குவோம், பால் பொசிஷனை. ஸோ நம்மளோட டாமினேஷன் நிறைய அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஆன் டார்கெட்டு ஷார்ட்டும் அதிகமாக இருக்கும், கிரியேட்டிவும் நிறையா இருக்கும், பிளேயருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நிறையா ட்ரை பண்ணலாம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறப்ப ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஒரு சின்ன சேலஞ்சிங் மாதிரி ஆச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கேமுமே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 2 கோல் முன்னாடி போயிட்டோம், 2-0க்கு முன்னாடி போயிட்டோம், லீட்டில் போன பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம் சொன்னேன். ஆனால் அந்த 2-0 லீடுக்கு போனதுக்கு அப்புறமே ஃபுல்லமும் சும்மா இல்லை, ஃபுல்லமும் நிறைய ட்ரை பண்ணாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் எப்படி தடுக்கணுமோ அப்படிலாம் தடுத்தாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா லேமன்ஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா நல்லாவே குட் பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருப்பார் இந்த கேமில். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்களை தவிர்க்க முடியாது. அதாவது இந்த பந்தெல்லாம் உன்னால் சேஃப் பண்ண முடியுமாடா அப்படின்னு நினைக்கிற பந்தெல்லாம் கரெக்டாக சேஃப் பண்ணாது தான் சொல்லணும். நான் எதிர்பார்க்காத பந்து நிறையா சேஃப் பண்ணார். அதாவது இந்த கேம் எப்படி போச்சுன்னா சரிக்கு சமமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லமும் அட்டாக் பண்ணுறாங்க, மான்செஸ்டர் யுனைடெட்டும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த கேம் ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்டர்டெயின்மெண்ட்க்கு பஞ்சமே இல்லை மான்செஸ்டர் யுனைடெட் கேமு. ஸோ அதில் மகிழ்ச்சி பட்டுக்கலாம். ஏன்னா பழைய மான்செஸ்டர் யுனைடெட் இதே மாதிரி சில்லரான ஒரு கேமாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. முதல்ல லீடுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் எதிர் டீம் ட்ரா ஆக்கிடுவாங்க, ஈக்குவலைசர் ஆக்கிடுவாங்க, லாஸ்ட் மினிட்ல நம்ம ஒரு வின்னிங் கோல் போடுவோம். ஸோ இது நமக்குள்ள அப்பா பதட்டமாகவே வச்சுருக்கானே அப்படின்றது நினைக்க தோணும். ஸோ இந்த கேமும் அப்படி தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். எனக்கு என்ன இந்த கேமில் அதிருப்தியாக இருந்துச்சுன்னா, அதாவது எனக்கு நிறைவாக இல்லைன்னா இந்த மாதிரி கேமில் போயிட்டு நம்ம டாமினேட் பண்ணலை அப்படின்றது தான் எனக்கு ஒரு சின்ன குறையாக இருக்குது. ஆனால் இது குறையாவே நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு அனுபவம்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த கேமு டோத்தனிங் கூட விளாட போகிறோம். ஸோ
ஸோ இதை வந்து மேம்படுத்திக்கிட்டு இன்னும் தெளிவாக விளாடுறதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ கேமோட இந்த பகுதியை பார்த்துட்டோம். கேமில் என்ன நடந்திருக்க கூடும், என்ன நடந்திருக்க கூடாது அப்படின்றத ஒரு சின்ன காணொலியாக பார்த்துருவோம். என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராயன் எம்பூமுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டச் அவ்வளோ சுமாராக தான் பண்ணியிருப்பான். ஒரு மாஸ்டர் கிளாஸாக ஃபர்ஸ்ட் டச்லாம் இருக்காது பண்ணா. பட் அந்த பந்து அவனோட கால் நழுவி வேற எங்களுக்கு போகும். அப்பயும் அந்த பந்தை வச்சு மறைக்க ட்ரை பண்ணுவான். ஃபுல்லம் டிஃபெண்டர் வந்துட்டு அவன் பின்னாடி வந்து விழுந்துருவான். ஸோ விழுந்ததுக்கப்புறம் அது வந்து கன்சிடர் பெனால்ட்டிக்காவது போயிருக்கணும், ரிவ்யூவாவது பண்ணியிருக்கணும் ரெஃப்ரி. ஆனால் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு மேத்யூஸ் டுனாக்கு வந்து ஒரு பெனால்ட்டி கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு இது பெனால்ட்டி கிடையாது, ஓவர் ரிவ்யூவாக போயிட்டு ஃப்ரீ கிக் கொடுத்தாங்க. ஸோ இதுலையுமே எனக்கு ஒரு விஷயம் என்ன பட்டுச்சுன்னா, டி பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியும் வார வச்சு, வெளியே எப்படி நீங்கள் போயிட்டு ஓவர் டர்ன் பண்ணி ஃப்ரீ கிக் கொடுக்க முடியும்னு தான் எனக்கு தெரியல. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது இந்த மாதிரி கொடுத்தது. ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி மெகுயர் என்னதான் அவன் ஃபுல்லாமே டேக்கிள் பண்ணியிருந்தாலும் அவன் ஷாட் பண்ண பிறகு தான் டேக்கிள் பண்ணான். ஆனால் அந்த டேக்கிளுக்கு கார்டு கொடுத்து ஒரு பெனால்ட்டி கொடுப்பாங்க. என்ன காரணம்னு எனக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு கேம்லேயும் நடந்திருக்கு. எந்த கேம்லையும் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஸோ அந்த கேம்லேயும் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு எதுக்கு கார்டு கொடுத்து பெனால்ட்டி கொடுத்தாங்கன்னு தான் தெரில. மேபி பெனால்ட்டி கொடுக்காம இருந்திருந்தா நம்ம இன்னும் மோர் கான்ஷியஸாக வந்துட்டு அட்டாக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த கேமில் நடந்திருக்கக்கூடும், நடந்திருக்கக்கூடாதுன்றது ஒரு விஷயம். ஸோ இன்னொன்று நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா கேட்டிங்கன்னா, மேன்செஸ்டர் யுனைடெட் கிட்ட ஃபுல்லேம் மாதிரி ஒரு டீம் கிட்ட நம்ம இன்னும் அட்டாக்கிங் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். நிறைய அட்டாக்கிங் பண்ணல, நிறைய சான்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அது டெஃபினட்டாக நம்ம ஒரு ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கணும். கேரி கீழே வந்த பிறகு நிறைய சான்சஸ் கிடைக்குது, அது வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய பாராட்டுக்கள் மேன்செஸ்டர் யுனைடெட்க்கு. ஓகே, பிளேயருக்கான ரிவ்யூ ரேட்டிங் பார்த்துருவோம். ஸோ லேமன்ஸ் தரமான கேமு. இந்த கேமில் நல்ல நல்ல பல சேவ்கள் பண்ணான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அண்ட் செகண்ட் ஹாஃபும் சொல்லலாம். ஸோ பெனால்ட்டிலாம் சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் 50-50. அதே மாதிரி ரெண்டாவது கோலு வெளியே இருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து அடிப்பான். அந்த கோலும் சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தா முடியாது தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் எஸ்டன் வில்லியாலையும் மார்கன் ரோஜோ வந்துட்டு இதே மாதிரி கோலை தான் அடிச்சிருப்பான், அப்பயும் சேவ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கோல்லாம் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த கேமில் லேமன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லுக் ஷோ இந்த கேமில் எனக்கு அவ்வளோ தெளிவாக தென்படலை. அதே மாதிரி டாலோட்டும். அதுக்கப்புறம் மார்டினஸ் அண்ட் மெகர் சொல்லணும்னா ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக இருந்தாங்க சொல்லலாம். ரெண்டு பேருமே ஈக்குவலாக லாஸ்ட் 2 கேமில் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த கேம்லேயும் பண்ணாங்க. பட் அவங்களையும் தாண்டி சில முயற்சிகள்லாம் எடுக்கும் போது அது நமக்கு சாதகமாக அமையல, அவ்வளோதான் சொல்லணும். டாலோட்டும் லுக்ஷோவும் சொல்கிற மாதிரி இந்த கேமில் அவ்வளோ ஃபிசிபிளாக தெரியல. பட் இன்னுமே மூவ் கான்ஷியஸாக இருந்திருக்கணும். டாலோட் வீங்களெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பாஸ் பண்ணி வந்தாங்க. அதாவது ரெண்டாவது கோல்லே அவன் வீங்க்கு அப்புறம் தான் அவனை தாண்டி தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவன் மடக்கியிருக்கலான்னு சொல்லலாம். ஸோ கேசமீரோ இன்னைக்கு ஃபுல் கூட விளாண்டது வந்து தரமான கேம்னு சொல்லலாம். நோ லுக் எசிஸ். ஸோ இந்த மாதிரி கேமெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஒரு மஞ்சக்காட்டும் வழக்க போலே வாங்கிட்டான் தலைவன். இதையும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மைனோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், குட் கேம், எதிர்பார்த்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கான். யங் டேலண்ட்டு மற்றவங்க மத்தியில் எழுதும் போது இது வந்து சர்க்காசிங்காக இருந்துச்சு. ஏன்டா இவனுக்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க, இவ்வளோ தாங்குறீங்கன்னா இதுதான் காரணம். யங்கர்ஸ்க்கு, அதாவது யங் டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தா இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்றது நமக்கு தெரியும். அதை தான் அவன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரான் ஒவ்வொரு கேம்லேயும். இது எங்களுக்கு இடையில மாற்று கருத்தே இல்லை மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு மத்தியில். வேணால் மற்றவங்களுக்கு வேணால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஸோ சுன்னாவை எடுத்துக்குவோம். சுன்னா வந்து இந்த கேமில் என்ன பண்ண போகிறான்,
எப்போதும் வந்து 70 மினிட்டுக்கு மேலே தான் சப்லேருந்து வருவான், ஏதாவது ஒன்று சூப்பர் சப்பாக இருப்பான், சூப்பர் டேலண்ட்டாக வந்துட்டு 20 நிமிஷத்தில் காட்டுவான் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் இறக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் 74வது நிமிஷத்துலேயே அவனை மாற்றிட்டாங்க. ஸோ அந்த 74 நிமிஷத்துலேயே அவனால் என்ன பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருந்தான்னு தான் சொல்லணும். ப்ரூனோ வழக்கம் போல் என்ன சொல்கிறது, தலைவன் எப்படியாவது ஒரு ஹாலிவுட் பாஸோ இந்த மாதிரி மிராக்கலான எஸ்ஸீஸை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த கேம்லேயும் 2 எஸ்ஸீஸை போட்டிருந்தான், பார்க்கவே நல்லாவே இருந்துச்சு. இது தொடர்ந்து மேலும் அடுத்தடுத்த கேமில் தொடரணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் ஆமாட் டியாலோ, எனக்கு தெரிஞ்சு நம்ம மேன்செஸ்டர் யுனைடெட் டீம்லேயே ட்ரிபிளர் அப்படின்னு ஒருத்தனை சொல்லணுன்னா ஆமாட் டியாலோ தான். அவன் மட்டும்தான் ட்ரிபிள் நிறையா பண்ணுறான். மற்ற பிளேயருக்கு மத்தியில் ஆமாட் கொஞ்சம் விசிபிளாக தெரியுதான் சொல்லலாம். அதாவது ஆரம்பித்த கேம்லேயே 4 நிமிஷத்தில் ஒரு ட்ரிபிள் பண்ணி டிஃபெண்டை பாஸ் பண்ணி ஒரு ஷாட் அடிப்பான். அதுதான் ஒரு நல்ல ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி கேமில், அதாவது கேமில் பல இடத்துல வந்துட்டு அவனோட ட்ரிபிள் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இதை நீ கீப் இட் அப் பண்ணோம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம், பல கேமில் வந்துட்டு அவனோட டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். அப்புறம் பிரையன் எம்பும்பு, இந்த கேமில் அவனோட அதிக மூவ்மெண்ட்னால எந்த கிளாரிட்டியும், அதாவது எந்த ஸ்பெஷல் வியூ கிடைக்கலனாலும் கூட நல்ல கேம் கொடுத்துருந்தான்னு தான் சொல்லலாம். உண்மையிலே தரமான கேம் தான். அவனை சுட்டி காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி லாஸ்ட் 2 கேமை பார்த்து ஃபுல்லையும் யோசிச்சிருப்பாங்க, நம்ம ஒரே குறிக்கோள் என்னன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் பிரையன் எம்புமை தடுக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படின்றத ஃபுல்லம் நினச்சிட்டு வந்திருப்பாங்க போலக்கு. அதே மாதிரி சூப்பராகவே தடுத்தாங்க. அண்ட் மேன்செஸ்டர் யுனைடெட் அண்ட் ஃபுல்லம் ரிவ்யூக்கான எபிசோடு. ஸோ இதோட அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கேம் வீக் 24ஓட ரிவ்யூவை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு மறுநாள் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ அதையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் இருக்கும். கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நிறைய பேர் பார்க்குறதுக்கே மிக்க மகிழ்ச்சி அண்ட் நன்றியும் சொல்லிக்கிறேன். இப்போ தான் முதல் வாட்டி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த யூடியூப் சேனலை. ஸோ தொடர்ந்தும் வளர்கிறதுக்கான ஊக்கமே உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் தான். அதை மட்டும் அமுத்திடுங்க, பெல் ஐக்கானும் அமுத்திடுங்க. ஸோ வரப்போகிற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த கேமு தோத்தனையும் கூட. ஸோ தோத்தனையோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் கேம் வீக் 24 வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் செய்யப்படும். அதாவது நாளைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.